ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவில ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர், இப்ப புதுசா ஒரு சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு. அத பத்தின அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆ யார் அவரு அப்டின்னா, நம்மளோட சுந்தரி சீரியல்ல கார்த்திக் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். கார்த்திக்கோட கேரக்டர் நெகட்டிவா, பாசிட்டிவா அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணவே முடியாது. ரொம்பவே நல்லவர் தான். ஆனா லவ் பண்ண பொண்ணுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு பெர்சன் அப்படிங்கிற மாரி நெகட்டிவாவும் காமிச்சாங்க அவர. சுந்தரி சீரியல்ல இப்ப ஒரு சாரா, அதாவது பிடி சாரா வந்து நடிச்சிட்டுருக்காரு. ரொம்பவே சூப்பரா நடிச்சிட்டுருக்காரு. இப்ப அவர் வந்து புதுசா ஒரு சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு. அவரோட Instagram பேஜ்ல வந்து அஃபிஷியலா ஷேர் பண்ணியிருக்காரு. சூர்யா டிவில வந்து புதுசா ஒரு சீரியல் கமிட் ஆயிருக்காரு. நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லி அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. த நேம் இஸ் கௌதம் கோபிநாத். அதாவது அவரோட கேரக்டரோட நேம் வந்து கௌதம் கோபிநாத்தாம். இந்த சீரியல் வந்து சூர்யா டிவில வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது பத்தின அப்டேட் வந்து அவரோட Instagram பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. வாழ்த்துக்கள் கார்த்திக். கண்டிப்பா சுந்தரியோட சக்சஸ், அவரோட நடிப்பு எல்லாம் தான் இந்த புது சீரியல் வந்து அவருக்கு வந்ததுக்கான வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சுந்தரியோட சக்சஸ் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. இன்னொன்னு, இவங்களோட பேர் பண்ணி நடிக்கிறவங்க நம்மளோட சன் டிவில வந்து சுந்தரி சீரியல்ல அனு அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்க தான் பேரா நடிக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் தான் ஷூட்டிங் வந்து கேரளால போற மாரி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1, 2 அப்டேட்ஸும் பார்த்தேன். 2 பேரும் கேரளால வந்து ஒரு சில ஷூட்டிங் எல்லாம் போன மாதிரி. மேபி இந்த ப்ராஜெக்ட்டா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க தான் பேரா, இவரோட பேரா நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க.